தனுசு ராசிக்காரங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. துணிச்சலோட இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. மனசுல பட்டாத மறைக்காம நேரடியா பேசக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு சொந்தம்தான். பயணம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுனாலும் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்து மேலேயும் சரி, ஒரு பொறுப்பா அன்பா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்து மேல, அதாவது வாழ்க்கை துணை குழந்தைகள் வர்றப்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கக்கூடியவங்க தான். ஆனா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு நொடி பொழுதுல யோசிக்காம செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பல சிக்கல்ல இவங்களை கொண்டுட்டு வந்து விட்டுறது. அதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா போதும். இந்த தனுசு ராசி அன்றர்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே சிறப்பான பயன் கிடைக்கும்னு சொல்லலாம். தனுசு ராசிக்கு சின்னமே வில்லேந்திருக்கக்கூடிய குதிரை வீரன். குதிரை வீரன் எப்படி தன்னுடைய இலக்கை நோக்கி ஒரு நிலையா நின்று பயணிக்கப்படுறப்ப அந்த அம்பு சரியா இலக்கை நோக்கி எய்யப்படுதோ, அந்த மாதிரிதான் இந்த தனுசு ராசிக்காரங்களும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுல முழு கவனம் கொடுத்தாங்கன்னா எடுக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் வெற்றிங்கிறது கிடைக்கும். ஆனா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த விஷயத்த ஒரு சில நேரம் எல்லாமே செய்யறது இல்லை. அதுதான் உங்க வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துருது. உங்க ராசி அதிபதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த காரியத்தை மனசுல நினைச்சு ஒரு லட்சியத்தோட நீங்க பயணம் செஞ்சாலும் அதை அந்த ராசி அதிபதி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா பெரும்பாலும் நீங்க என்ன செய்றீங்கன்னா, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில பாதிப்பு கொடுத்துருது. ஆனா தனுசு ராசி அன்பர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையா இருப்பீங்க. என்ன ஒண்ணு எடுத்தங்கோத்தன்னு செஞ்சிருவீங்க. இயல்புலே ரொம்ப துடிப்பானவங்க தான். சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அன்பானவங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. உடனுக்குடனே தீர்வு தர்றதுலையும் கெட்டிக்காரங்க தான். படைப்புத்திறன் வந்துட்டா அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட உங்களுக்கே பாத்தீங்கன்னா, சமீப காலமா சரிங்க, வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு சில விஷயத்துல எல்லாமே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை. ஒரு சாதாரணமா நீங்க நினைச்சிருப்பீங்க, அதுதான் பெரிய பிரச்சனையா மாறி கொஞ்சம் ஏமாற்றத்தை எல்லாமே தந்திருக்குன்னு சொல்லலாங்க. சில நேரம் யதார்த்தத்தை உணராம ஒரு முக்கியமான முடிவு இல்லாம எடுத்துட்டு கொஞ்சம் நீங்க சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த யதார்த்தமான அணுகுமுறை உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயத்துலதான் கொஞ்சம் சாதகமா இருக்கும். ஆனா முக்கியமா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த நேரம் நீங்க ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து ஏதாவது உங்க வாழ்க்கையில பாதிப்பு சந்திச்சுட்டே இருக்கிறீங்க, எதிர்மறை சிந்தனை தான் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்தலாம். கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கருங்காலி சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். தனுசு ராசிக்காரங்க இந்த நேரம் நண்பரா இருக்கட்டுங்க, சொந்த பந்தமா கூட இருக்கட்டும், பொதுவா எல்லாரும் சீக்கிரமா நம்பி ஏமாந்து போகிறது வேண்டாங்க. இந்த நேரம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கடுமையான உழைப்புங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் தேவைப்படும் தான். வேலை அதிகமா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த வேலையை அந்த பொறுப்போ தவிர்க்கிறது வேண்டாம். வாழ்க்கையில இந்த நேரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடின உழைப்பு போடுற மாதிரி இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதனால கஷ்டத்தை பார்க்காம வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டா இனி உங்களுக்கு தனுசு ராசிக்கு சிறப்பான ஒரு பலனை தரக்கூடிய நேரம் தான். ஏன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரம் எல்லாமே உங்களுக்கு சனி பகவானுடைய அமைப்புங்கிறது எதுக்கும் பயப்பட வேண்டாம், சமாளிச்சிடலாம். இந்த நேரம் ஒரு சில முக்கியமான முடிவுன்னு வர்றப்ப அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதாவது இந்த நேரம் வேலைச்சும் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சோர்வுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் நேரம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு மனசுல குழப்பம் இருக்குங்க. இந்த வாழ்க்கை இப்படியே போயிருமா, அடுத்த கட்ட வளர்ச்சி என்னவா இருக்கும், என்ன செய்யலாங்கிற ஒரு யோசனை எல்லாமே இருக்கும். தாராளமா எதிர்காலத்துக்காக நீங்க இந்த நேரம் திட்டம் போடலாம். அது எல்லாமே சிறப்பா இருக்குது. தொழில் வியாபாரம் இழுபறியா இருக்கக்கூடிய நிலைமையில இல்லைங்க. கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும், கொஞ்சம் இந்த நேரம் உடல் சோர்வு கொடுக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. வேலையில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். வேலையில் எல்லாமே நிறைய பேர் யோசிப்பீங்க, இந்த வேலையை செய்யலாமா, வேற வேலைக்கு போகலாமாங்கிற மாதிரிலாம் யோசிப்பீங்க. இந்த நேரத்தில் வேலை ரீதியாக நீங்கள் இருக்கிற வேலையிலேயே முக்கியமான முடிவு எல்லாமே எடுக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது. அதனால இந்த வேலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குடும்பத்தில் பார்த்தாலும் சந்தோஷங்கிறது கிடைக்குங்க. குடும்ப தேவை நிறைவேறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்க வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்துல மற்ற உறுப்பினர்கள் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு எல்லாமே தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. இந்த நேரம் யதார்த்தமா பேசுறங்கிற பேர்ல கொஞ்சம் நீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரிங்க, வெளியில சரிங்க, கொஞ்சம் கடுமையான வார்த்தையை நீங்க உபயோகப்படுத்திடுவீங்க. அது மிகப்பெரிய மனஸ்தாபத்தை மன போராட்டத்தை கொஞ்சம் கொடுத்துரும். அதனால பேச்சுவார்த்தையில இந்த நேரம் தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனம் கொடுத்துதான் ஆகணும். ரொம்ப நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருப்பீங்க, அது எதுவுமே சாதகமா நடக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்திருக்கும்.
இந்த வரக்கூடிய நாட்களை நீங்க முக்கியமான விஷயத்தை இந்த நேரம் எடுக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தனுசு ராசிக்கு நீ வரக்கூடிய நாட்களை சாதகம்னு சொல்லலாங்க. அதுவும் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது நாள் வரைக்கும் இழுபறியா இருந்த விஷயம் எல்லாமே நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும். சொந்த பந்த வழியிலே சரி, பிறந்த வீட்டு வழியிலே சரி, புகுந்த வீட்டு வழியிலே சரிங்க. இந்த நேரம் எல்லாமே கொஞ்சம் சின்ன சின்ன மனசாபம் வரும். ஆனா இந்த எல்லாமே பெருசுப்படுத்தாம விடுறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் எல்லாமே பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. சுய தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே தாராளமா முயற்சி செய்யலாங்க. இந்த நேரம் நீங்க எடுக்கிற காரியம் நல்லபடியா முடியறதுக்கான நேரம் தான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல இந்த அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா உங்க அரசியல் வாழ்க்கையில பல பிரச்சனைங்கிறது போயிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப நாள் பிரச்சனை நீங்குது, கஷ்டம் குறையுது, நிறைய பேர் சாமர்த்தியமா செயல்பட போறீங்க. அரசாங்க வழியில அரசு வழியில உங்களுக்கு இந்த நேரம் ஒரு முக்கியமான ஒரு பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி மாணவர்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. எல்லா வகையிலும் சிறப்பான பலன், எல்லா வகையிலும் சிறப்பான மதிப்பெண் பெறறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. பாடங்கள்ல எந்த அளவுக்கு ஆர்வத்தோட படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சமுதாயத்துல அந்தஸ்துங்கிறது உயருங்க. நீங்க எடுக்கிற காரியம் சிறப்பா இருக்குது. குடும்பத்தோட நீங்க இந்த நேரம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலை செய்யற இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சாதகமான நிலைமை தான். ஒரு சிலருக்கு எல்லாமே கொஞ்சம் வம்பு விளக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலைங்கிறது இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமா இந்த நேரம் நீங்க முயற்சி செஞ்சு பாத்தீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாசத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி வாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில்ல முன்னேற்றம், செய்யற வேலையில முன்னேற்றம், பதவி உயர்வு கிடைக்கிறதுன்னு அற்புதமான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வருமானத்திலையும் பாதிப்பு இல்லை. குடும்பத்துல எல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இனி வரக்கூடிய 2வது 3வது வாரத்துல இருந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை, வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு உண்டாங்க. முன்னாடி எல்லாமே ஒரு சின்ன சின்ன மனசாபம் வந்து போனாலும் அந்த மனஸ்தாபம் இருந்தா கூட நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்துல குடும்ப உறவு சிறப்பா இருக்குது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த மாதத்தோட இறுதியில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது தென்படும். ஆரம்பத்துல எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஆனா அதாவது மாத இறுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை அதிகமா இருக்கும். எடுக்கிற காரியம் சிறப்பா இருக்கும். ஒரு வளர்ச்சிக்கான பாதங்கிறது சிறப்பா இருக்கிறதால ஆரம்பத்துல எதை பத்தி யோசிச்சு குழப்ப வேண்டாம். முக்கியமான முடிவு எல்லாமே நல்லா பொறுமையா நீங்க நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. முன்னேற்றம் சிறப்பாக தான் இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த நேரம் சிறப்பான பலன் தாங்க. ரொம்ப நாளா குழந்தை பார்க்க தடைபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீட்டுல விரைவிலேயே மழலை செல்வம் கேட்கக்கூடிய சத்தம், மழலை செல்வத்தோட சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. பெரும்பாலானவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகங்கிறது உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே நீங்க கடைபிடிச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில தனுசு ராசியில பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்துல இந்த மூலம் பூராடம் உத்திராடம் 1ஆம் பாத உங்களுக்கு பொதுவாகவே ராசி அதிபதி குரு பகவான் தாங்கிறதால வாரம் வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாத்தி மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டக்கடலை மாலை அனுபவிச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம விஷ்ணுவோட ஆசைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால விஷ்ணு பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதியா செவ்வாய் அம்சமா இருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறவே கூடாது. குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரப்ப தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான பலன்கிறது கிடைக்கும். அது குறிப்பா இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்லயும் சரி, வெளியில சரி, என்ன எதிர்மறை ஆற்றல் இருந்தாலும் நீங்க இயற்கையாவே இயல்பாவே இந்த நேரம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஆன்மீக நாட்டம் அதிகம்தான். இந்த நேரத்துல இந்த குலதெய்வ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, இந்த வழிபாட்டு எல்லாமே செஞ்சுக்கோங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். மனசு ஒரு நிலையில இல்ல தொடர்ந்து குழப்பமாவே இருக்குதுன்னா சிவ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுக்கிறதும் தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சாதகமான பலனை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு அதிகம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா தனுசு ராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. பண வருமானம் எடுத்துக்கிட்டா பாதிப்பு இல்லை.
நண்பர்கள் வழியிலும் சரி, உறவினர் வழியிலும் சரிங்க, இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து போகும், குழப்பம் வந்து போகும். அதை பெருசுப்படுத்திடாமல் நீங்கள் இயல்பாக இருந்துட்டாலே குடும்பத்தில் சிறப்பு தான். சொந்த பந்தத்தோட வருகை இல்லாமல் இருக்குங்க, அதனால கொஞ்சம் குடும்பத்தில் செலவு அதிகம்தான். பயணம் போதாக்குறைக்கு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வரவு செலவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே வேலை சும்மா அதிகம்தான். ஆனா அதுக்காக மத்தவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது வேண்டாம். எந்த காரியத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க. பண வருமானம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, பயணம் கொஞ்சம் அதிகம்தான். முடிஞ்ச வரைக்குமே அத்தியாவசியமான பயணத்தை மட்டும் செய்ய பாருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். புதுசா வரவங்க கிட்ட எந்த ஒரு நெருக்கமும் காட்ட வேண்டாம். கொஞ்சம் ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்துல எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும். முடிஞ்ச வரைக்குமே அலைச்சலை குறைச்சிக்கிறது நல்லது. எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையில கொஞ்சம் முழு கவனம் கொடுக்க பாருங்க. இந்த நேரத்துல குடும்பத்தோட ஆதரவு, பெரியவங்களுடைய ஆதரவு எல்லாமே சிறப்பா இருக்குது. துணிச்சலோட பல காரியம் செய்ய போறீங்க. அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக முடியறதுக்கான நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. மனசை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஒரு நிலையில வச்சுக்கிட்டாலே உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாசத்துல தனுசு ராசிக்கு இந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை நாட்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்கள் அமைஞ்சிருக்குது. சந்திராசிரம தினங்கள் பார்க்குறப்ப 24, 25ஆம் தேதிங்கிறது சந்திராசிரம தினங்கள். அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18, 19 தினங்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு தினமா அமைஞ்சிருக்கு. அன்றைய தினத்தில் எல்லாமே முக்கியமான முடிவு, தொழில் வியாபாரத்துல சாதகமான முடிவு எல்லாமே இந்த நேரத்தில் நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறது நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.